வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் சிம்மராசினியர்களுக்கு நினைத்த வாழ்க்கை அமையட்டும், கடன் விலகட்டும், நோய் விலகட்டும், வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். சிம்மராசினியர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தால் யாரையும் எதிர்க்க தயங்க மாட்டார்கள் சிம்மராசினியர்கள். அதுவே அவங்க கிட்ட அன்பு காமிச்சிங்கன்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. சிம்ம ராசினியர்கள் மிக தைரியசாலிகள், நேர்மையானவர்கள், பல இடங்களில் அமைதியாக இருப்பார்கள். தனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அந்த இடங்களில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். மரியாதையை ரொம்ப கேட்டும் வாங்க மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி நேயர்கள். இலகிய மனம் கொண்டவர்கள். அவங்க பார்க்கறதுக்கு தான் ரொம்ப டெரராக இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், உருவத் தோற்றம் எல்லாமே கம்பீரமாக இருக்கும். உருவத் தோற்றத்தில் கம்பீரம் இல்லை என்றால் சிம்மராசி கணவன் மனைவி அல்லது வீட்டில் பிள்ளைகளாக இருந்தால் நண்பர்கள் போல் பிள்ளைகளிடம் பழகினால் அவர்கள் அதே பாணியில் உங்களுக்கு அவர்கள் மூலம் எந்த கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சுற்றி இருக்கவங்களாலும் சரி, தப்புன்னா தப்புன்றதை பட்டுன்னு பேசுவாங்க சிம்மராசிக்காரர்கள். அதுக்காக இந்த காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறதுல சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் அது பொருந்தும், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிம்ம ராசியில் சந்திரன், தனஸ்தானத்தில் சூரியன், ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் குரு பார்வை பெறுகிறார், யோகம். 2ஆம் வீட்டில் கேது பல முன்னேற்றங்களை தடுத்து கொண்டிருக்கிறார் கேது பகவான். குடும்பஸ்தானத்தில் கேது, கணவன் மனைவி உறவில் கேது. சில பேர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, சில பேர்களுக்கு வேலை முயற்சி செய்தாலும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் கேது 2ஆம் வீட்டில் அமர்ந்து உள்ளார். புதன், ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் உச்சம் பெற்றிருப்பதால் பிரிந்த கணவன் மனைவி உறவில் விரிசல் விலகி அவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய நல்ல நேரம் இது. புதன் பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கேது கெடுதல்களை செய்யாமல் இருக்க பிள்ளையாருக்கு, கேது என்றால் பிள்ளையார், கேதுக்கு அதிபதேவதை பிள்ளையார், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையும் ஒரு கருப்பு எள்ளு வெல்லம் கலந்த லட்டு வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் கேது கெடுதல் செய்ய மாட்டார். அடுத்து சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். நிறைய நன்மைகள் ஏற்படும். சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகள் ஏற்படும். சனி பகவான் 7இல் சனி ஆட்சி பலம் பெற்று உள்ளார். கண்டக சனி என்று சொல்வார்கள். 7இல் சனி கணவன் மனைவிக்கு உண்டான கலத்திர ஸ்தானாதிபதி, வாழ்க்கை துணை, தொழில் வியாபாரத்தில் துணை, அந்த இடத்தில் சனி. பேச்சை அழகாக பேச பழகினால் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது திரும்பி வரும். கோபத்தை கொடுத்தீங்கன்னா கோபம் திரும்பி வரும், அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு திரும்பி வரும். அப்போது நீங்கள் அன்பு வேண்டுமா கோபம் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் ராகு, அடுத்து 10இல் குரு, பதவி நாசம் என்று சொல்வார்கள். 10ஆம் இடத்துல குரு. நீங்கள் முயற்சி, அதாவது எத்தனை முயற்சி செய்தாலும் அதற்கெல்லாம் தடையாக இருப்பது கேதுவும் குருவும். குரு பகவான் 10இல் குரு இருந்தால் பதவி நாசம், அதாவது எதை முயற்சி பண்ணாலும் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்ற உருவாகக்கூடிய அது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது பொது பலன் மட்டுமே. தனிப்பட்ட சுயஜாதகருக்கு தசைகள் வலிமையாக இருந்தால் இந்த குரு ஒன்றும் செய்ய மாட்டார், யோகத்தை கொடுப்பார்.
இப்போ யோகாதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வீடு நிலம் வாங்குபவர்கள், வீடு கட்ட நினைப்பவர்கள், வீட்டின் மீது வழக்கு இருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். அந்த நிலையில் இருக்கும் சிம்மராசினர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி திரையோதசி திதி, மகம் நட்சத்திரம். இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மகர ராசி குழந்தைகளா, இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் சிம்ம ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசினியர்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்தாலோ, குடும்பத்தில் இருந்தாலோ, உறவுகளாகவோ, கணவன் மனைவியாகவோ இருந்தால் அவர்களிடம் மிக வார்த்தைகளை ஒரு நல்ல இனிப்பான வார்த்தைகளை பேசி அவர்களிடம் பழகுவது நல்லது. இந்த சமயத்தில் மனோகாரகன் மறைந்திருக்கிறார். அவருக்கு மகராசியர்களுக்கு அவரிடம் ஜாகிரதையாக பழகுவது நல்லது. அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி. வணக்கம். எனக்கு வணக்கம். நேயருக்கு வணக்கம். ஜோதிடரையா உங்களுக்கு வணக்கம். நேயர்கள் தான் வணக்கம் தான் சொல்லியிருக்கேன். அனைத்து சிம்ம ராசிகளுக்கு நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இப்போ சிம்ம ராசி பற்றிய பதிவு தான் ஐயா பேசிட்டு இருக்காரு. ஒரு நேயர் அமைச்சிருக்காருங்க. எனக்கு 7ல் சனி வந்ததுல இருந்து என்னுடைய குடும்ப நிலைமை, வீடு எல்லாமே சரியாயிடுச்சு, தப்பாயிடுச்சுங்க. ஒரு ஜோசியர் ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி 3 லட்சம் ரூபா கேட்டாருங்க. அப்புறம் பரிகாரம்லாம் முடிஞ்ச உடனே அது 5 லட்சமாக ஆயிடுச்சுங்க. இதுக்கு என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு இந்த பரிகாரம் செஞ்சேங்க. இன்னும் கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் அது உண்மையா? இது செய்வதனால நமக்கு மேலும் நன்மை ஏற்படுமா அல்லது கீழ் நிலைமைக்கு போயிடுவோம்னு தெரியாது. நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன் சார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சார். ஓகே. அவருக்கு இப்போ கேது தசை நடந்துருக்கு. இளம் வயசு தான் அவருக்கு. பித்ரு தோஷத்திற்காக காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு மிகப்பெரிய பூஜைகள்லாம் சொல்லி பணத்தை பறிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பரிகாரன்றது உண்மையா? ஒன்று தெளிவாக சொல்கிறேன். எந்த கடவுளும், எந்த மதத்தை சார்ந்த கடவுளும் எனக்கு இது வேண்டும், இது செய்ய, அதை செய்ய, எனக்கு நீ மாலை போட்டுன்னு வா, எனக்கு நீ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வெயி, அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. நம்ம பக்தர்கள் நமக்கு பிடிச்சதை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறோம், நமக்கு பிடிச்சதை செய்கிறோம். அதுதானே தவிர அதுதான். மற்றபடி கடவுள் எதையுமே எதிர்பார்க்க, கடவுள் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார். நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ கடவுளுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்? கடவுளுக்கு ஒரு நீங்கள் செய்யத்தாண்டா 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ, புஷ்பம் வச்சு சந்தோஷமாக கும்பிட்டு வந்தால் ஒரு 50 ரூபாவில் முடிஞ்சிடும். அதுக்கு போய் ஏன் 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பூஜைகள்? இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா? பரிகாரன்றது என்னன்னு தெரியுங்களா? ஒருவருக்கு பாருங்க, பிறக்கும் போது எந்த தோஷமும் ஒரு ஜாதகத்தில் இருப்பதில்லை. பூர்வ ஜென்ம கர்மா, முற்பிறவியில் அவர்கள் அந்த பிறவியில் என்னென்ன தவறு செய்தார்களோ அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட், தண்டனைகள் இப்பிறவியில் உங்களுக்கு தசைகள் மாறும்போது கிடைக்கும். ஒரு திசை யோக தசையாக நடந்தால் அந்த திசையின் போது இந்த கர்மாக்கள் செயல்படாது. அந்த திசை முடிந்து உங்களுக்கு பாதகமான திசை நடக்கும் பொழுதுதான் அந்த கர்மா செயல்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு நேயர் அழுதுட்டு போனார். நான் 5 லட்சம் அடமானம் வச்சு 3 லட்சம் பூஜை சொன்னார், 5 லட்சம் ஆச்சு. அவரே வந்தார், கூட ஒரு ஐயரை கூட்டுண்டு வந்தார், ஜோசியரும் வந்தார். அந்த பூஜை இந்த பூஜை போகிறதுக்கு வரத்துக்கு நான் நிலத்தை அடமானம் வச்சு பண்ணேன். இன்றைக்கி ஏற்கனவே இருந்த கடன் போய் இந்த மாதம் நான் கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்ட முடியாமல் பல மடங்காக எனக்கு கடன் ஆகிவிட்டது. ஏங்க, கர்ம வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக கொடுப்பார். கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விதிப்படி பயணம். ஜோதிடம் எதுக்கு? ஏன் ஜோசியம் பார்க்கணும்? விதிப்படி பயணம் ஏன் ஜோசியம் பார்க்கணும்? ஜோதிடம் என்பது வழிகாட்டி, அது ஒரு மேப்பு. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேப்பு. என்னென்னலாம் தடை இருக்குது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீ போனீங்கன்னா ஈஸியாக போக இடத்துக்கு போயிடலாம், எங்கெங்கெல்லாம் நீ வளைஞ்சு கொடுக்கணும், எங்கே நீங்கள் நிமிர்ந்து போகணும், அதெல்லாம் சொல்கிறது தான் ஜோசியம். இந்த தெய்வங்களை வழிபடு.
தெய்வங்களை கும்பிட்றதுக்கு காசே வேண்டாங்க, கற்பூர தீபம் கூட வேண்டாம். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், அதாவது கண்ணும் பார்த்து கொண்டாலே போதும். நீங்கள் நேராக வெங்கடேச பெருமாளோட பாதத்தை பார்த்தாலே போதும், முருகப்பெருமாளோட பாதத்தை பார்த்தாலே போதும், இயேசுநாதர் பார்த்தா போதும், அல்லாவோட பார்த்தா போதும். அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் நல்லது செய்வார் அப்படின்னா பார்த்து எல்லா மதத்துக்கும் சொல்கிறேன் நான். அதனால் அவங்கவுங்க விருப்பப்படி சில காணிக்கைகள், சில பேர் மாலை போட்டுன்னு போகிறது, சில பேர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இது வேறு சப்ஜெக்ட். மற்றபடி வந்து பரிகாரன்றது இதுதான், கடவுளை போய் பார்த்து சரணாதிகதி அடைவது தான் பரிகாரம். தீபம் ஏற்றி ஜோதி வடிவமாக நீ உள்ளார். எல்லா மதத்தையும் சரி, அந்த 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 கோயில் ஸ்தலத்தில் ஒரு கிறித்துவ ஆலயத்தில் சென்றால் அங்கே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். அல்லாஹ் இருக்கும் இடத்தில் தர்காவோ அல்லது என்னங்க மசூதியில் போனால், மாஸ்கில் போனீங்கன்னா நீங்கள் அங்கே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். அப்போ நம்ம போய் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் உடையும், நம்முடைய கர்மங்கள் உடைக்கும், அந்த இறைசக்தி உடம்பில் இறங்கும். அதுதான் பரிகாரம். 4 பேருக்கு அன்னதானம் கொடுப்பது பரிகாரம், ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது பரிகாரம். வாய்ப்பேச இயலாதவர்கள், கைகால் நடக்க இயலாதவர்கள், புத்தி சுவாதனம் இல்லாதவர்கள், ஏழைகளாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார். ஏழைகளின் தந்தை தான் சனீஸ்வர பகவான். அதனால் அதுதான் பரிகாரம். மற்றபடி வந்து நீங்கள் அதுக்காகலாம் ஏமாற வேண்டாம். உங்கள் நேரம் நல்லா இருக்குதா, உங்களுக்கு என்ன திசை எடுக்குது, அந்த திசை விரையாதிபதி திசையா, மாரகாதிபதி திசையா, இல்லை அஷ்டமத்தில் இருக்காரா அப்படின்னு பார்த்துங்க. அந்த தெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க, நன்மை உண்டாகும். ஒரு மக நட்சத்திரம் சொன்னா இல்லை இது வந்து பொதுமக்களுக்கு, நம்முடைய ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை சொல்லியிருக்கீங்க. எந்த நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்க, தேவையில்லாத செலவெல்லாம் ஏற்றுக்காதீங்க. பித்ருதோஷம்னா அதான் நான் சொன்னேன். ஆமாம், பித்ருதோஷம்னா அப்பா அம்மா, அதாவது இறந்து போன அப்பா அம்மா, தாத்தா பாட்டி தான் பித்ருதோஷம். ஏங்க இருக்கும்போதே அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை, இருக்கும்போதே அம்மாவுக்கு வேண்டியதை செய்யறதில்லை, அப்பாவுக்கு வேண்டியது செய்யறதில்லை. இறந்துட்டு போய் அந்த பூஜை பண்ணால் நாங்கள் எடுத்துப்பாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை நடமாடும் நிஜ தெய்வம். என்னுடைய நீங்கள் லெட்டர் பேரில் எடுத்தாலும் சரி, என்னுடைய விசிட்டிங் கார்டில் நான் 30 வருஷம் போட்டு 35 வருஷம் போட்டுங்கிறேன். தாய் தந்தையை நடமாடும் நிஜ தெய்வம். தாய் தந்தையரை மதிக்காதவன் இருந்தும் இல்லாதவான், அதை தான் நான் போட்டிருக்கேன். அதனால் பித்ரு தோஷம்லாம் வந்து நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வச்சாலே போதுங்க, பித்ரு தோஷம் தேங்கிடும். காக்காவுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு வச்சாலே பித்ரு தோஷம் போயிடும். அதுக்கு போய் நீங்கள் அங்கெல்லாம் போய் பண்ணணும். அங்கே போனால் ஒரு சக்தி உண்டாகும், அவ்வளோதான். நல்ல மன திருப்தி கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி தெய்வம் இங்கே இருந்தாலும் தெய்வம் தான், அங்கே இருந்தாலும் தெய்வம் தான். திருப்பதியில் வெங்கடாச்சலபதி பகவானை பார்த்தாலும் தெய்வம் தான். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழங்கினாலும் ஒரே பலன் தான். அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்ததுன்னா அவரே கூப்பிட்டு கொடுத்துருவார். வெங்கடேச பெருமாள் இருந்தால் எடுத்து நல்லா போய் கொடுத்துருவார். இதுக்கெல்லாம் நீங்கள் கடனை வாங்கி, சிம்மராசினியர்கள் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் தவறு. அடுத்து ஒரு சிம்மராசி நேயர், இவர் வந்து மக நட்சத்திரம், சூரிய தசை நடக்குது. சார், நான் சிம்மராசி சிம்ம லக்னம், நான் பிறக்கும்போது எனக்கு சூரிய 3ஆம் இடத்துல நீச்சமாயிடுச்சு சார். இப்போது அந்த தசை நடக்குது எனக்கு. நான் ஒரு வேலை போனாலும் என்னை வந்து ஒரு வாரம் 10 நாள்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலை பறி போயிடுது. இதுக்கு இந்த ராசிநாதன் லக்னநாதன் ஆகிய சூரியன் வந்து 3ஆம் இடமாகிய துலாத்தில் நீச்சமானது ஒரு காரணமா சார்னு கேட்குறாரு. நிச்சயமா அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நீச்சம் பெற்ற தசை நடந்தாலும் நிறைய சங்கடங்கள். ஆனால் நீச்சம் பெற்ற தசை வந்து அந்த கிரகம் எங்கே இருக்கிறது, எங்கே நீச்சம் பெற்றுள்ளது, அந்த வீடு கொடுத்த அந்த கிரகம் வேறு எங்கு இருக்கிறார், அவரும் நீச்சம் பெற்றிருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னமாக இருக்குது. சிம்ம லக்னத்தில் வந்து சிம்ம லக்னமாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போ சனி தசை நடக்குது, மேசத்தில் நீச்சம் பெற்றிருக்காரு. அந்த வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் அது நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படும். அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்போ நீச்சம் பெற்றிருக்க தசை இருக்கு, அந்த வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் பெறவில்லை, உச்சமாக இருக்கிறார்னா அது உங்களுக்கு ஒரு பாதகமாக அமையும். இப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யணும், நீச்சம் பெற்ற
சூரிய கிரகத்தை வலுப்படுத்த வேண்டும். சூரிய கிரகத்தை வலுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் வலுவாக தான் இருக்கார். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் வலிமை இழந்து உள்ளதால் அந்த சக்தி பெற ஞாயிறு கிராமம் ரெட்டில்ஸில் சூரிய நாராயணன் கோயில், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு அதாவது அல்லிப்பூ அல்லது தாமரைப்பூ வைத்து கோதுமை நவதானியங்களில் ஒன்றான சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமையை வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் செய்வதன் மூலம் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். சென்னையில் இருப்பவர்கள் நீங்கள் என்றால் சென்னைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவீஸ்வர் கோயில்னு சொல்லி வேசார்பாடியில் இருக்குது. 5000 ஆண்டுகள் பழமையான கோயில். தஞ்சை பெரிய கோயிலை விட 4000 வருடம் பழைய கோயில். சென்னையில் அந்த லிங்கமே அப்படியே பள்ளமாக இருக்கும். அந்த ரவீஸ்வர் சூரிய ஒளி, ரவி என்றால் சூரியன், பிரம்மகத்தி தோஷம் இருப்பதால் பூமிக்கு வந்து மானிட உருவம் எடுத்து அந்த கோயிலில் அபிஷேகம் செய்து அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாக அந்த கோயில் ஸ்தல வரலாறு கோயில் கல்வெட்டில் போட்டிருக்கும். சூரிய ஒளி படக்கூடிய ஒரு சிவலிங்கம் ரவீஸ்வர். அந்த பகவானுக்கு அர்ச்சனை செய்வது தினம் தினம் இதைவிட நேரடியாக சூரிய பகவானை பார்த்தலாம். நேரடியாக இப்போ சூரியன் என்றால் சிவன், சந்திரன் என்றால் அன்னை பார்வதி. சூரிய பகவானே பார்த்துருங்க, பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அது கிளியர் ஆகும். அடுத்து நிலம் வீடு விற்கல சார், எனக்கு வீடு விற்றா எனக்கு கடலாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன். செவ்வாய் பகவானுக்கு வழிபடுங்கள். வியாழக்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பூ வைத்து முழுத்தோரை பருப்பு, செவ்வாய்க்குரிய தானியம், அடுத்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த ஓம் தத்புருஷாய் வித்மகே உமாபதே புத்ராய தீமிகி தன்னோ அங்காரக பிரசோதியார், அங்காரக பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த நிலம் வீடு விற்க அது தடையாக இருந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கும். அடுத்து மாணவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார். கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள் மாணவிகள். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார். 11ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான். லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார். சிம்ம ராசிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இப்போ நீங்கள் வரன் பார்த்து கொண்டே இருங்க. தை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செட் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை இருப்பதால் அந்த குடும்பத்தில் குரு சந்தோஷம் கொடுப்பார். குழந்தை பிறப்பதன் மூலம் சந்தோஷம் கொடுப்பார். அடுத்து 6ஆம் இடத்தில் குரு பார்வை. எதிரிகள் எல்லாம் உதிரியாக மாறுவார்கள். சிம்ம லக்னத்திற்கும் சிம்ம ராசிக்கும் உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் கூட பிறந்தவங்க, உறவுங்க, சுற்றி இருக்கக்கூடிய மாமா மச்சான், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்கெல்லாம் உங்களை குறை சொல்லி உங்களை உங்கள் மேலே கொட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது நல்லது பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்து மேலே கவனம் வச்சிங்க, நல்லாயிருக்கும். நகையை அடமானம் வைக்காதீங்க தயவு செஞ்சு. நகையை வச்சு அந்த முந்தானத்து ஒரு நபர் என்னிடம் நகையை மூட்டி விற்கணும்னு சொன்னார். நானும் அதுக்கோசரம் என்னுடைய கடை ஊழியரை அனுப்பிச்சேன். 1500 ரூபாய்க்கு ஒரு கம்மல் வச்சுருக்காரு. ஒரு வருஷம் 2 மாதம் ஆயிருக்குது. 1500 ரூபா திருப்பி 3600 ரூபா கட்டி மூட்டி அதில் அவருக்கு 1000 ரூபா லாஸ் ஆகிருக்கு. இது போல் நகையை வைக்கிறத விட நகையை விற்று அப்போ கடனை அடைச்சிடுங்க. அடுத்தது உங்கள்கிட்ட எப்படி நீங்கள் நகையை மூட்டணுன்ற நம்பிக்கையில் நீங்கள் அடமானம் வைக்கிறீங்களையோ அதே போல் நகையை நம்ம திரும்பி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் விற்று செய்யுங்க. அது கடன் அடைஞ்சிடும். இல்லாட்டி அது நகை வச்சுருக்குமே நிறைய மனக்குழப்பம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் தான். அடுத்து என்னுடைய மனைவி ஆயில நட்சத்திரங்க. எங்கள் குடும்ப பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் மனைவி வந்த பிறகாடு என்னுடைய அப்பா இறந்துட்டாருங்க. இதனால நானும் என் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறோம். இது எப்படி சார்? ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் கூட இருக்குதா சார்? 7 சனி சார். இப்போ 7 சனி, கண்டக சனி. சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வருது. இதுதான் பரிகாரம். சும்மா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் வீட்டில் 1008 பூஜை பண்ணி லட்சங்களை வாங்கினா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேராக கடவுளையே நீங்கள் பார்க்குறீங்களே, கடவுளையே நீங்கள் பார்த்து ஐயா என்னை காப்பாற்றுன்னு மனம் முருகி நீங்கள் வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லதான் நடக்கும். 7 சனி. கணவன் மனைவி கிட்ட சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் இருமாப்பு பிடித்தவர்கள், சிம்ம லக்னக்காரர்கள் இருமாப்பு பிடித்தவர்கள். கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா அந்த இரும்பு அப்படியே உருங்கி எஃகு இரும்பு இறுகி உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் டெம்பர் காமிச்சிங்கன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரன் டெம்பர் நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் எதிர்க்கவே முடியாது. சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை எதிர்ப்பவர்கள் வீணாக போவாங்க. அதனால் வந்து சிம்ம ராசி இது கணவன் மனைவினா ஃபேமிலினா ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் விட்டு கொடுக்கணும் சில இடத்துல. அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். சிம்ம ராசிக்கு இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கார். சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்து வீட்டில் அப்பா தந்தையாக இருந்தால் தந்தை மூலம் ஆதாயம் நிறைய நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்பா உங்களுக்கு பணம் தர சொல்லியிருப்பார். ஒரு 6 மாதம் போகிறோண்டா அந்த இடம் எடுத்து தரேன், இந்த கம்பெனி ஆரம்பித்து நீ கேட்டிருந்தே நான் தரேன் சொல்லியிருப்பார். அதெல்லாம் இப்போ நிறைவேறும். ஏன்னா குரு பகவான் நேரடியாக சூரிய பகவானை பார்க்கிறார், புதன் பகவானை பார்க்கிறார். குரு கேதுவை பார்த்தால் கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள். அதுவும் இப்போ நல்லது தான். சிம்ம ராசிக்கு அடுத்த குரு பயிற்சி வாழ்வில் கொடி கட்டி பரப்பீர்கள். நிறைய நன்மைகள் உண்டாகும். சிம்மராசினர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நல்லா வாக்கிங் போங்க. 120 வருஷங்க இந்த உடம்போட எக்ஸ்பைரி டேட்டு சாஸ்திரம் கொடுக்குறது. ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு மனுஷன் பிறந்து இறக்கும் நாள் வந்து 120 வருஷம். அந்த 120 வருஷத்துக்கு வந்து அவன் கேரண்டி கொடுத்துருக்கான். ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிட்டு நம்ம கெடுத்துக்கிறோம். சில பேர் மது குடிச்சு பாலாக்கிறாங்க, குடிகாரனாகி குடும்பத்தை நடுத்தரில் விட்டு போயிடுறாங்க. சில பேருக்கு அந்த நிறைய போதை மருந்தெல்லாம் இப்போ நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்கள் வயதில் மூத்தவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைத்து உறவுகளிடம் அழகான வார்த்தைகளை பாசம் காட்டும்படி செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயற்கை மரணமாக இருக்கும், இல்லது நரக வேதனையாக இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்கு இப்போ நல்லா இருக்க நேரம். கடவுளை வழிபடுங்கள். சிம்ம ராசினியர்கள் உத்தமமான நேர்மையானவர்கள். உங்களுக்கு நன்மையே நடக்கட்டும். மாணவ மாணவிகளுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். அனைத்து சிம்ம ராசினியர்களுக்கும் சென்னை காளிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அன்னை காளிகாம்பாள் அருள் எல்லோருக்கும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.